கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப்பாக வந்திருக்கேன். இன்டர்ன்ஷிப் வந்து ஒசூரில் இருக்க ஜேபிஎம் குரூப் ஆஃப் கம்பெனியில் வேலை பார்த்தேன். இதில் கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட் வந்து டூலர் குவாலிட்டியில் டூலர் ஃப்ரேம் வரும். ஃப்ரேமை செக் பண்ணணும். இதுனா வெல்டிங் டிஃபெக்ட்டு, வெல்டிங்கில் ப்ராக்கெட் மிஷினு, கேஜ் செக்கிங்கு, கேஜ் நாட் ஓகே வரும், ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும். ஃப்ரேமில் வந்து 4-5 மாடல் ஃப்ரேம் இருக்குது. அதில் வந்து N40, N45, 223, 316 N40லேருந்து 2 மாடல் இருக்குது. இஎஸ் லேயர் இருக்குது. இஎஸில் டவுன் பேக்கு மேலே கீழே வரும். இஎஸில் அப்புறமா வந்துட்டு ஃப்ரேம் வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா ஃபஸ்ட்டு ரோபலைனில் அடிப்பாங்க. ரோபலைனில் ஃபஸ்ட்டு டவுன் பைப்பு, ஹெட் பைப்பு, அதில் வந்து பாடி டியூப் அடிப்பாங்க. அங்கே வந்து நிறைய ஜிக் வரும். அதுலேருந்து ஃபஸ்ட்டு லைனில் 3 ஜிக் இருக்கும். 3 ஜிக்கில் ஃபஸ்ட்டு ஜிக்கில் வந்து பாடி டியூப்பு, ரியர் டியூப்பு, அது வந்து பில்னு அடிப்பாங்க. செகண்ட் ஜிக்கில் வந்து கவர் ஃப்ரேமு, அடுத்தது வந்து ஃபியூல் டேங்கு ஃப்ரேம் அடிப்பாங்க. அடுத்து வந்து லைனில் வந்து கிளாம்ப்பு, அடுத்து வந்து ஒயர் அடிப்பாங்க. அது வந்து போரிங் போகும். போரிங்கில் வந்து அப்பர் லோயர் வந்து போரிங் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஸ்வாஜிங் மிஷினில் வந்து மேடு பண்ணாமல் இருக்கும், அதனால போரிங் பண்ணுவாங்க. போரிங் பண்ணி கேஜ் செக் பண்ணுவாங்க. லோயர் அப்பர் கேஜ் செக் பண்ணுவாங்க, லோயர் கேஜ் செக் பண்ணுவாங்க. கேஜ் நாட் ஓகேனா ஃபஸ்ட்டு கேஜ் வந்து அப்பர் கேஜ் வந்து 55.00 இருக்கும், லோயர் கேஜ் வந்து 44.00 இருக்கும். அடுத்தது வந்து பிளாக் அடிப்போம். போரிங் அடுத்தது ப்ராக்கெட் அடிப்போம். ப்ராக்கெட்டில் வந்து 316 மாடலில் வந்து 8 ப்ராக்கெட் வரும், 223 மாடலில் வந்து 12 ப்ராக்கெட் வரும். அது வந்து ப்ராக்கெட் அடித்த முடிச்ச உடனே ஆர்டி செக் பண்ணுவாங்க. இப்போது லைனில் அடித்த ஃப்ரேமில் வந்து ஹோல்ஸ் இருக்கும், ப்ராக்கெட் மிஷின் இருக்கும், ஃபுல்லாக அங்கே இருக்கிற ஆர்டி செக் பண்ணுவாங்க, எம்ஆர்டி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் மிஷின் வந்து ஃபுல்லாக ஆர்டி அடித்து லைன் அனுப்புவாங்க. அது வந்து டவர் கேஜ் செக் பண்ணுவாங்க. டவர் கேஜ் முடித்த உடனே ரிட்டம் அடிச்சுட்டு, ஏன்னா ப்ராக்கெட்டில் வந்து அவங்க வெல்டிங் அடிச்சிருப்பாங்க, த்ரெட்டில் போயிட்டு வெல்டிங்கோட இது குதிரை உட்காந்துருக்கும். அது வந்து ரிட்டம் அடிச்சுட்டு கேஜ் செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி பங்க் கேஜ், அடுத்து வந்து ஃபியூல் டேங்க் கேஜ் செக் பண்ணுவாங்க. ஃபியூல் டேங்க் கேஜ் ஓகேனா ஓகே பண்ணுவாங்க. ஜிக்கில் ப்ராப்ளம் இருப்பாங்க. அது வந்து ரிவைசிங் எதுக்குன்னா இப்போது அவங்க கரெக்டாக ஜிக்கு ப்ராப்ளம் இருந்தால் ஃப்ரேம் கரெக்டாக ஃபிட்டிங் ஆகும். அதனால் கரெக்டாக பெண்ட் எடுத்து கரெக்டாக ரிவைசிங் பண்ணுவாங்க. ரிவைசிங் எடுத்து சிப்பிங் பண்ணுவாங்க. இப்போ வெல்டிங் அடுத்த இடத்துல சின்ன வெல்டிங் பார்ட்ஸ் அதோட ஒயர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. குவாலிட்டி செக் பண்ணால் இப்போ முன்னாடி வெல்டிங் அடிச்சாங்க, அந்த இடத்துல வந்து எதாவது மிஸ் பண்ணாங்களா, ஹோல்ஸ் இருக்கா, வெல்டிங் டிஃபெக்டா, அது வந்து எம்ஆர்டி மிஸ் பண்ணியிருந்தா செக் பண்ணிவிட்டு நாங்கள் ரீவர் கொடுப்போம். ரீவர் வந்ததுக்கு நாங்கள் செக் பண்ணி சென்ட்ரல் கேஜ் கொடுப்போம். சென்ட்ரல் கேஜுக்குன்னா பின்னாண்டு பெண்ட் ஆகும், குத்தும்போது கீழே பெண்ட் ஆகிடும். அது வந்து சென்ட்ரல் கேஜ் செக் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கேஜ் செக் பண்ணாங்கன்னா சிங்கமாக அதாவது பின்னாடி ஒரே அளவில் இருக்கும். அது நாட் இருந்துச்சுன்னா ஃப்ரேம் நாட் இருக்குது. சும்மா ரிவைசிங் பண்ணி சும்மா சென்ட்ரல் கேஜ் கொடுப்போம். சென்ட்ரல் கேஜ் முடிச்சோன்னு ஹிப்பை செக் பண்ணுவாங்க. ஹிப்பை செக் பண்ணாங்கன்னா முன்னாடி கிளாம்ப் பண்ணிக்குவாங்க. அந்த கிளாம்ப் வந்து நாட் ஓகே வந்துச்சுன்னா ஃப்ரேமே நாட் ஓகே, அந்த ஹிப்பை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுவோம். அதனால அந்த கேஜ் ஃபுல்லாக செக் பண்ணி அதை வந்து ஃபைனல் குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. ஃபைனல் குவாலிட்டியில் வந்து இப்போ நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கோம், ஆர்டி செக் பண்ணி எம்ஆர்டி செக் பண்ணுறது, அதிலே மிஸ் எடுத்துக்கோ ரிவர்ஸ் கொடுப்பாங்க. அதுலேயே ரிவர்ஸ் முடித்த உடனே இப்போ ஃபைனல் குவாலிட்டி போகும். ஃபைனலில் வந்து அங்கே ஒரு டேப் போடுறவங்க ஒருத்தர் இருப்பான். டேப் போட்டு அந்த இடத்துல வந்து நாங்கள் செக் பண்ணுறது எம்ஆர்டி ஆர்டி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது மிஸ் ஆகுது திரும்ப அவங்க லைன் எடுத்துன்னு கொடுப்பாங்க. அங்கே நமக்கு போரிங் ப்ராப்ளமாக கேஜ் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் ஃபுல்லாக நாங்கள் திரும்ப செக் பண்ணி கொடுக்கணும். போரிங்கில் வந்து என்ன கேஜ் செக் பண்ணுறாங்கன்னா வெர்னியர் குவாலிஃபர், அதை வந்து இன்சர் மைக்ரோமீட்டர், அடுத்து வந்து மைக்ரோமீட்டர் செக் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரேமில் எத்தனை கேஜ் செக் பண்ணுவாங்கன்னா ஒரு 5-6 லெவலில் கேஜ் செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து போரிங் கேஜ், அடுத்தது சென்ட்ரல் கேஜ், அடுத்தது வந்து டவர் கேஜ், அடுத்தது வந்து சென்ட்ரல் கேஜ், அடுத்தது வந்து சென்ட்ரல் கேஜ் செக் பண்ணுவாங்க. அது முடிச்ச உடனே திரும்ப ரீவர்க் முடிச்ச உடனே ஃபைனல் குவாலிட்டி போகும். அப்புறம் டிஸ்பேச் வந்து அவங்க ஒரு செக் பண்ணுவாங்க. அங்கே நாட் ஓகே இருந்துச்சுன்னா திரும்ப ஃப்ரேம் ஃபுல்லாக உள்ளே வரும். இல்லாமல் குவாலிட்டிக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் ஃபுல்லாக ப்ராப்ளம் வந்து திரும்ப அவங்க பேசி அவங்க கரெக்ட் பண்ணி திரும்ப ஃப்ரேம் விளையாண்டுனா தான் 4 நிமிஷம் ஆச்சா. கரெக்ட் பண்ணி லைனில் ஃப்ரேம் செக் பண்ணி அனுப்புவோம். டிஸ்பேச்சில் ஒரு ஹோல்ஸ் 2 ஹோல்ஸ் வெல்டிங் டிஃபெக்ட் மாற்ற தான் செய்வோம். திரும்ப அவங்க ரீவர்க் தந்தால் திரும்ப வெல்டிங் குவாலிட்டிக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் சண்டை வரும். அது வந்து இந்த கம்பெனிக்கு மெட்டீரியல் சப்ளை வந்து வெளியே இருக்க சின்ன கம்பெனிலேருந்து பார்ட்ஸ் வந்து மெட்டீரியல்ஸ் வெளியே வரும். அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ரோபோ லைனில் அடிப்பாங்க. ரோபோ லைனில் வந்து ஒரு 3 லைன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரியர் அடிப்பாங்க, அடுத்து வந்து பாடி டியூப்பு, அடுத்து வந்து ஹெட் டியூப் அடிப்பாங்க. ஹெட் டியூப்பில் வந்து ஹெட் டியூப் வந்து ஸ்வாஜிங்லேருந்து வரும்.
ஸ்வாட்சிங்லேருந்து அவங்க வந்து மேலே கிளாம்ப் அடிப்பாங்க. அடுத்து வந்து அவங்க வந்து பாடி டியூப் போகும். அது வந்து டவுன் டியூபு, அது வந்து ரோபோவில் அடிப்பாங்க. ரோபோவில் வந்து ரைன் கோர்ஸ் பண்ணிட்டு, அது வந்து கவர் ரைன் கோர்ஸ் பண்ணிட்டு, அது வந்து டவுன் டியூப் அடித்த உடனே ஃப்ரேம் எடுத்து போயிட்டு ரோபோவில் கொடுப்பாங்க. ரோபோவில் வந்துட்டு ரைன் கோர்ஸ் பண்ணிட்டு அதை வந்து பட்டன் ஷாப் ப்ராக்கெட் அடிப்பாங்க. 316 மாடல் இருக்குது. அடுத்து வந்து அவங்க வந்து ரோபோவில் இப்போ வந்து டவுன் டியூப் அடிக்கிறதுல மிஸ் ஆர்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹோல்ஸ் இருக்கும், வெல்டிங் பண்ணிருப்பாங்க. திரும்ப அவங்க அந்த திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்டி கொடுப்பாங்க. ஃபுல்லாக ஃப்ரேம் செக் பண்ணி அவன் ஆர்டி வச்சுட்டு திரும்ப ஜிகில் தந்தாங்கன்னா அவன் கரெக்டாக ஃப்ரேம் அடிச்சு ரியர் டியூப்பு, பாடி டியூப் ஃபுல்லாக அடிச்சு கொடுப்பான். அவன் ரோபோவில் ப்ராப்ளம் பண்ணால் திரும்ப மொத்தம் திரும்ப ரோபோ போகும். அது வந்து ரோபோவில் வந்துட்டு ரியர் டியூப் அடிப்பாங்க. ரியர் டியூப்பில் நிறைய ப்ராப்ளம் வருதுங்க. ரியர் டியூப்பில் வந்துட்டு வெல்டிங் அடிக்கிறாங்க. வெல்டிங் அது அலைன்மெண்ட் கரெக்டானதுனால வெல்டிங் டிஃபெக்ட் வரும். வெல்டிங் வந்து ப்ளோவர்ஸ் வரும். வெல்டு உக்காந்துருக்கும், உள்ளே ஓட்டாக இருக்கும், மேலே வந்து வெல்டிங் உக்காந்துருக்காது. அந்த மாதிரி இருக்கும். அதான் அந்த டிஃபெக்ட்டு ப்ராப்ளம் வரும். அடுத்தது ப்ரொடக்ஷனை கரெக்ட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்துட்டு இப்போ வந்துட்டு ஜிக்கில் வந்து பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அது வந்து ரியர் டியூப் உட்காருது. அப்புறம் வந்து கவர் ஃப்ரேம் உட்காருது. கவர் ஃப்ரேம் வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லை. அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த கவர் ஃப்ரேம் கரெக்டாக உட்கார ஃப்ரேமில் அது வந்து டிஎஸ் அவங்க ஃபிட்டிங் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். இது ஃப்ரேம் ஃபுல்லாக டிஎஸ் போகிறதுனால அவங்க ஃபிட்டிங்கில் ப்ராப்ளம் வரும். ஷீல்டு உட்காரும், அது வந்து சீக் கவர் வராது, இப்போ வந்து ப்ராப்ளம் வரும். அதனால ஜிக்கில் கரெக்ட் பண்ணால் தான் அவங்க ஃபுல்லாக அது வந்து கவர் ஃப்ரேம் வந்துட்டு கரெக்டாக உட்காரும். அவங்க கரெக்டாக அடிக்க மாட்டாங்க. நாங்கள் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி ரீவர் தருவோம். ரீவர் தந்தாலும் கரெக்டாக உட்காராது. அடுத்து வந்துட்டு ரியர் டியூப் ஃபஸ்ட்டு ஜிக்கில் அடிப்பாங்க. ரியர் டியூப் அப்போ டவுனு கீழே இருக்கும். அது வந்து சிலிண்டர் வந்து கொஞ்சம் மேலே போனால் கூட ரியர் டியூப் மேலே போயிடும். ரியர் டியூப் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் இருந்தால் முன்னாடிலேருந்து பின்னாடி கரெக்டாக உட்காரும். இல்லைன்னா பின்னாடி கரெக்டாக உட்காருது. பின்னாடி போட்டு குத்தும்போது ரியர் டியூப் மேலே வந்துடும். அதனால ஜிக்கில் ப்ராப்ளம் வரும். ஜிக்கில் வந்துட்டு 3 ஜிக் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜிக்கில் வந்து ரியர் டியூப்பு, அடுத்து வந்து பாடி டியூப் அடிப்பாங்க. செகண்ட் ஜிக்கில் வந்து பில்லியன் ஹேண்டு, அடுத்து வந்து கவர் ஃப்ரேம் அடிப்பாங்க. 3ஆவது ஜிக்கில் வந்து ப்ராக்கெட் அடிப்பாங்க. முடிச்ச உடனே ஆட்டி அடிச்சுட்டு திரும்ப டவருக்கு போகும். டவர்லேருந்து ரிட்டப்பு, அடுத்து வந்து ரிவைசிங்கில் வந்துட்டு கரெக்டாக ஜிக்கில் கரெக்டாக அடிச்சாங்களா, வெல்டிங் கரெக்டாக அடிச்சிருக்காங்களா, பெண்ட் எடுத்தாங்களா, கரெக்டாக ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரிவைஸ் வந்து திரும்ப சிப்பிங் பண்ண கொடுப்பாங்க. அவங்க சிப்பிங்கில் என்னென்னா வெல்டிங் அடிச்சிருப்பாங்க. வெல்டிங் அடிச்சு வயர் அதை வந்து வெல்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க. அதை வந்து அவங்க வந்து ஸ்பேட்டர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப குவாலிட்டி செக்கிங் வரும். குவாலிட்டி நாங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே இருந்தால் ஃப்ரேம் அனுப்பிடலைன்னா ஃப்ரேம் சுற்றி திரும்ப ரீவர் கொடுத்து ஃப்ரேம் ஓகே இருந்தால் வெளியே அனுப்பும். ஃப்ரேம் ஓகே இருந்தால் வெளியே அனுப்ப முடியும். ஏன்னா முன்னாடி எங்களுக்கு கூட்டு திட்டுவாங்க. இந்த கம்பெனியில் வந்து ரொம்ப முக்கியமானது அது வந்து சேஃப்டி என்னன்னா க்ளவுஸு, அது வந்து காகுல்ஸு, அது வந்து சேஃப்டி ஷூ 3 நாளாக கரெக்டாக வேலை பார்க்கணும். ஏன்னா கை காலில் எதாவது குத்தி போவோம், வயர் இருக்கும், வயரில் கையில் பிடிச்சி போகிறது வந்து ஷூவில் ஏதாவது பேசி இருந்தால் கூட காலு போச்சு. காகுல்ஸு கண்ணாடி அவங்க வெளியே இருக்கிற இந்த ஜூஸ் எடுத்து வந்து அந்த லைட் நல்லா பண்ண தண்ணி லைட்டில் ஷூவில் அது தண்ணி எடுத்துருக்கும். அது இந்த கம்பெனியில் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. சேஃப்டி வந்து இந்த கம்பெனியில் ஓகே. சேஃப்டி வந்து பரவாயில்ல, கம்பெனி ஓகே. இது அது வந்து